நீங்கள் சாதாரணமாக பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான். உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். ஆனால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த ஜீவனம் விருத்தி அடையும். ஒரு ஸ்டாண்டர்ட் இப்படி தான் அப்படின்னு கொண்டு வந்துடுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் அப்படியே பாசிட்டிவாக போயின்னு இருக்கும். அந்த வகையில் 5 10 அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னா அஷ்டம ராசியில் இருந்தார். அஷ்டம ராசி அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டென்ஷன். அதே சமயம் கேது அங்கே இருந்தார். 2 பேரும் சேர்ந்து இருந்தது பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம். குடும்பத்தில் ஒரு குழப்பம், உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம், உத்தியோகத்தில் குழப்பம், டென்ஷன், தொழில் வியாபாரத்தில் டென்ஷன், ஏகப்பட்ட குழப்பத்துக்கு நடுவே ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்தீங்க, பரவாயில்லை. இப்போ இந்த அஷ்டமராசியை விட்டு இந்த சுக்கிர பகவான் விலகிறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வரார், நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும்போதே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்னென்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில், அதேமாரி ஜீவன விஷயம், உத்தியோகம், தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் கவனம். இப்படிலாம் இருந்தால் தான் ரொம்ப நல்லது. சரி, இந்த 5 10 அதிபதி அப்படிங்கும்போதே நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க. கோயிலுக்கு போகிறது, உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் பண்ணுறது, இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரபகவான் நீச்சம் அடைஞ்சால் கூட உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார். இந்த நேரத்தில் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா கவனமாக இருக்கணும், அனுசரித்து போகணும். பாகப்பிரிவினை உண்டாகும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள்லாம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு, அனாவசியமான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மாட்டிக்கப்படாது. சந்திர பகவானின் அஸ்த நட்சத்திர கால டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொன்றா பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே தொழில் வியாபாரம்னாலே சக்ஸஸாக பண்ணால் தான் லாபம். சக்ஸஸ் இல்லை அப்படின்னாலே அந்த தொழில் நம்ம செய்கிறது வேஸ்ட்டு. அதுமாதிரி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். ஆனால் திட்டமிட்டு எடுத்துக்கணும். எப்படின்னா, தெரிந்த தொழிலை கைவிடாதே, தெரியாத தொழிலை தொடாதே.